அனைவருக்குமே வணக்கம். இந்த வீடியோவில் யூனிக் கோல்டெக்ஸ் கிரெடிட் கார்டு பற்றி நம்ம நிறைய விஷயங்கள் பார்க்கலாம். இது ஒரு லைஃப் டைம் ஃப்ரீ கிரெடிட் கார்டு தான். ரீசெண்ட் டைம்ஸில் இது எனக்கு ரொம்பவே யூனிக்கான ஒரு நல்ல கிரெடிட் கார்டாக தெரியுது. ஏன்னா இந்த கிரெடிட் கார்டு மூலியமாக ஸ்பெண்ட்லாம் பண்ணும்போது அந்த ரிவார்டு கிடைக்கும் இல்லையா, அதை என்ன பண்ணிக்கலாம்னா 24 கேரட் டிஜி கோல்டாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் சப்போஸ் நீங்கள் ஃபாரினில் அதிகமாக ட்ராவலாக பண்ணுவீங்கன்னா தென் அதுக்கு சப்போஸ் உங்களுக்கு ஒரு நல்ல கிரெடிட் கார்டு வேணும்னா இந்த வீடியோ உங்களுக்கான தான். ஸோ இந்த வீடியோவில் இந்த கிரெடிட் கார்டோடைய என்னென்ன ஃபீச்சர்ஸு பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது, தென் ப்ரோஸ் அண்ட் கான்ஸு, எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா, தென் இந்த கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ணலாமா வேணாமா, இது மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த கிரெடிட் கார்டு பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த யூனிக் கோல்டெக்ஸ் கிரெடிட் கார்டோடைய ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போகிறோம். தென் இந்த சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்போ தான் இது மாதிரியான கிரெடிட் கார்டு ரிலேட்டட் வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ண மாட்டீங்க. ஸோ இப்போது இந்த யூனிக் கோல்டெக்ஸ் கிரெடிட் கார்டை பற்றி சொல்ல போனோம்னா இந்த கிரெடிட் கார்டு எனக்கு இது மாதிரி ஒரு பேக்கேஜில் வந்துச்சு. இப்போ இது ஒரு கோ பிராண்டட் கிரெடிட் கார்டு. அதாவது என்னன்னா இந்த யூனி இருக்காங்க இல்லையா, இவங்க எஸ் பேங்க் மற்றும் பேங்க் ஆஃப் பரோடா கூட பார்ட்னர்ஷிப்பில் இந்த கிரெடிட் கார்டு இஷ்யூ பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நான் பேங்க் ஆஃப் பரோடாவுடைய இந்த யூனிக் கோல்டெக்ஸ் கிரெடிட் கார்டு தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இப்போது இந்த கிரெடிட் கார்டு பொறுத்த வரைக்கும் என்னன்னா இது ஒரு லைஃப் டைம் ஃப்ரீ கிரெடிட் கார்டு. இதில் எந்த விதமான அந்த ஜாயினிங் ஃபீஸ், ரெனியூவல் ஃபீஸ் கிடையாது. ஸோ இது இந்த கிரெடிட் கார்டுடைய ரொம்பவே நல்ல விஷயமா இருக்கு. தென் சப்போஸ் உங்களுக்கு இந்த கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ணணும்னா இந்த கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ணுற லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அது மூலியமாக உங்களுக்கு வேணும்னா இந்த கிரெடிட் கார்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ இந்த கிரெடிட் கார்டோடைய அந்த ரிவார்ட் ஸ்ட்ரக்சர் இருக்கு இல்லையா, அது எப்படி ஒர்க் ஆகுது இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த கிரெடிட் கார்டு மூலியமாக ஸ்பெண்ட்லாம் பண்ணும்போது அந்த ரிவார்டு கிடைக்கும். ஸோ அந்த ரிவார்டு யூனிக் காயின்ஸாக கிடைக்கும். அதாவது என்னன்னா யூனிக் காயின்ஸ் ஃபார்ம்ல தான் கிடைக்கும். இப்போ இந்த யூனிக் காயின்ஸை என்ன பண்ணிக்கலாம்னா அதை 24 கேரட் டிஜி கோல்டா கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அதாவது என்னன்னா டிஜிட்டல் கோல்டா கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ அது ரொம்பவே ஒரு யூனிக்கான ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீச்சரா இருக்கு. அடுத்ததாக இந்த கிரெடிட் கார்டு மூலியமாக ஸ்பெண்ட்லாம் பண்ணும்போது எவ்வளோ ரிவார்டு கிடைக்கும் அதை பத்தி இப்போ பார்க்கலாம். இப்போ இந்த கிரெடிட் கார்டு மூலியமாக ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைனில் போயிட்டு ஸ்பெண்ட் பண்ணும்போது அப்போ என்னென்னா 1% மதிப்புள்ள அந்த ரிவார்டு கிடைக்கும். ஸோ அது யூனிக் காயின்ஸாக தான் கிடைக்கும். தென் இதுலேயே ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா அந்த ரிவார்டு கிடைக்கும் போது அதில் எந்த விதமான லிமிட் கிடையாது. அதாவது என்னென்னா இவ்வளோதான் ரிவார்டு கிடைக்கும், அது மாதிரி எந்த விதமான லிமிட்லாம் கிடையாது. ஸோ அதனால் இந்த கிரெடிட் கார்டு மூலியமாக ஆன்லைன் இல்லைன்னா ஆஃப்லைனில் போயிட்டு ஒரு 100 ரூபா ஸ்பெண்ட் பண்ணும்போது அப்போ என்னென்னா ₹1 மதிப்புள்ள அந்த ரிவார்டு கிடைக்கும். ஸோ அது யூனிக் காயின்ஸாக தான் கிடைக்கும். இப்போ அந்த கிடைச்ச யூனிக் காயின்ஸை என்ன பண்ணிக்கலாம்னா அதை 24 கேரட் டிஜி கோல்டாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அதாவது என்னென்னா டிஜிட்டல் கோல்டாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இப்போது அதை கன்வெர்ட் பண்ணும்போது அப்போது கோல்டோடைய விலை என்ன போயிட்டு இருக்கோ அந்த விலையில் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இப்போது எப்படி கன்வெர்ட் பண்ணலாம்னா நீங்கள் இவங்களுடைய யூனி அப்ளிகேஷன் இருக்கு இல்லையா, அதில் போனதுக்கப்புறம் ரிவார்டு அப்படின்னு இருக்குது, அதில் போனதுக்கப்புறம் அந்த யூனிக் காயின்ஸை என்ன பண்ணிக்கலாம்னா தங்கமாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். தென் இதுலேயே என்னென்னா சில கேட்டகரியில் ஸ்பெண்ட் பண்ணும்போது எந்த விதமான அந்த ரிவார்டு கிடைக்காது. அது என்ன கேட்டகரினா யூட்டிலிட்டி பில் பேமெண்ட் பண்ணும்போது, இல்லைனா இன்டர்நேஷனல் டிரான்சாக்ஷன் பண்ணும்போது, இல்லைனா ஏடிஎம்ல இருந்து பணம் எடுக்கும்போது, இல்லைனா ஃபியூவலில் ஸ்பெண்ட் பண்ணும்போது, இல்லைனா ரெண்டோடைய பேமெண்ட் பண்ணும்போது, இல்லைனா வேலெட்டை லோட் பண்ணும்போது, இல்லைனா கவர்மெண்ட் பேமெண்ட்லாம் பண்ணும்போது. ஸோ இது மாதிரி சில கேட்டகரி இருக்குது. ஸோ இது மாதிரி கேட்டகரியிலலாம் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணும்போது இந்த கிரெடிட் கார்டில் என்னென்னா எந்த விதமான அந்த ரிவார்டு கிடைக்காது. நெக்ஸ்ட் என்னென்னா இவங்களுடைய யூனி ஸ்டோர் அப்படின்னு இருக்குது. அதில் இந்த கிரெடிட் கார்டு மூலியமாக ஸ்பெண்ட் பண்ணும்போது அப்போ என்னென்னா அப் டு 5% வரைக்கும் அந்த ரிவார்டு கிடைக்கும். அதாவது என்னென்னா அந்த யூனிக் காயின்ஸ் கிடைக்கும். இப்போ யூனி ஸ்டோரில் என்னென்னா ஏகப்பட்ட பிராண்டோடைய வவுச்சர்ஸ்லாம் இருக்கும். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு அமேசான் ஷாப்பிங்கு, தென் அமேசான் பே, ஃப்ளிப்கார்ட்டு, மிந்த்ரா, நைகா, குரோமா, மேக் மை ட்ரிப்பு, ஸ்விக்கி, ஜொமேட்டோ, ஜெப்டோ, பிக் பாஸ்கெட்டு, இது மாதிரி ஏகப்பட்ட பிராண்டோடைய வவுச்சர்ஸ்லாம் இருக்கும். ஸோ அந்த பிராண்டோடைய வவுச்சர்ஸ்லாம் இந்த கிரெடிட் கார்டு மூலியமாக இந்த யூனி ஸ்டோரில் வாங்கும் போது அப்போ என்னென்னா 5% வரைக்கும் அந்த ரிவார்டு அந்த யூனிக் காயின்ஸ் கிடைக்கும். இப்போ இதில் என்னென்னா ஒரு பிராண்டோடைய வவுச்சர் வாங்கும் போது அந்த கிடைக்கிற ரிவார்டு இருக்கு இல்லையா, அது மாறலாம். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு 5%, 4%, 2%, 1%, அது மாதிரி இந்த ஒரு பிராண்டோடைய வவுச்சர்லாம் வாங்கும் போது அந்த ரிவார்டு மாறும். ஸோ அதனால் சப்போஸ் இது மூலியமாக நீங்கள் ஒரு பிராண்டோடைய வவுச்சர் வாங்கும் போது அப்போது எவ்வளோ சதவீதம் ரிவார்டு கிடைக்கும் அதிலே போட்டிருக்கோம். தென் இதுலேயுமே என்னென்னா அந்த கிடைக்கிற ரிவார்டு இருக்கு இல்லையா அந்த யூனிக் காயின்ஸ் அதை டிஜி கோல்டாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். தென் உங்களுக்கு கிடைக்கிற அந்த டிஜி கோல்டு இருக்கு இல்லையா அது எப்போவுமே எக்ஸ்பயர் ஆகாது. அது மட்டும் இல்லாமல் டைம் ஆகிட்டே இருக்கும் போது, அதாவது என்னென்னா லாங் டேர்மில் அந்த தங்கத்தோடைய மதிப்பு அப்ரிஷியேட் ஆகும் போது அப்போ என்னென்னா இந்த டிஜி கோல்டு இருக்கு இல்லையா இந்த டிஜிட்டல் கோல்டு இதோடைய மதிப்புமே பார்த்தீங்கன்னா அப்ரிஷியேட் ஆகும். தென் இதுலேயே ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா 100 யூனிக் காயின்ஸோடைய மதிப்பு என்னென்னா ₹1. ஸோ அதனால் 100 யூனிக் காயின்ஸை டிஜி கோல்டாக கன்வெர்ட் பண்ணும்போது அப்போ என்னென்னா ₹1 மதிப்புள்ள அந்த டிஜி கோல்டு கிடைக்கும். தென் இந்த யூனிக் காயின்ஸ் இருக்கு இல்லையா அதை என்ன பண்ணிக்கலாம்னா ஒன்று
டிஜி கோல்டாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ரெண்டாவது என்னன்னா யூனி ஸ்டோரில் அந்த வவுச்சர்ஸ்லாம் வாங்கும் போது அப்போ கூட அந்த யூனி காயின்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு கிடைக்கிற அந்த டிஜி கோல்டு இருக்கு இல்லையா, அது வந்து உங்களுக்கு ஃபியூச்சரில் எப்போ வந்து விற்கணும்னு தோணுதோ அப்போ நீங்கள் அதை விற்று அதை நீங்கள் உண்மையான பணமாக எடுத்துக்கலாம். அடுத்ததாக இந்த கிரெடிட் கார்டில் என்னன்னா அந்த 0 ஃபாரெக்ஸ் மார்க்அப் ஃபீச்சர் வந்து கிடைச்சிரும். ஸோ அதனால் சப்போஸ் நீங்கள் ஃபாரின்லலாம் போயிட்டு அதிகமாக ட்ராவல் பண்ணுவீங்கன்னா, இல்லைனா நீங்கள் நிறைய நாள் வந்து அப்ராடில் இருப்பீங்கன்னா இந்த கிரெடிட் கார்டு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இந்த கிரெடிட் கார்டு மூலியமாக இன்டர்நேஷ்னலி ஸ்பெண்ட் பண்ணும்போது அப்போ என்னன்னா எந்த விதமான அந்த ஃபாரெக்ஸ் மார்க்அப் ஃபீ வந்து சார்ஜ் பண்ண மாட்டாங்க. அதாவது என்னன்னா 0 ஃபாரெக்ஸ் மார்க்அப்பு. ஸோ அதனால் ட்ராவல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இது வந்து ரொம்பவே நல்ல கிரெடிட் கார்டாக தெரியுது. அடுத்ததாக இதில் வந்து 1% ஃபியூவல் சர்சார்ஜ் வேவர் வந்து கிடைச்சிரும். ஸோ அதனால் ஒரு பில்லிங் சைக்கிளில் அப் டு 500 வரைக்கும் அந்த ஃபியூவல் சர்சார்ஜ் வந்து வேவ் ஆஃப் ஆயிரும். தென் ஃபியூவல்லையே சப்போஸ் ஏதாச்சும் ஒரு டிரான்சாக்ஷனில் 10,000 ரூபாய் இல்லைன்னா அதுக்கு மேலே வந்து ஸ்பெண்ட் பண்ணும் போது அப்போ என்னென்னா 1% ஃபியூவல் டிரான்சாக்ஷன் ஃபீ வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ இது மாதிரி இந்த கிரெடிட் கார்டோடைய ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸு ப்ரோஸ்லாம் இருக்குது. இப்போ இந்த கிரெடிட் கார்டோடைய ஒரு கான் என்னன்னா, சப்போஸ் உங்ககிட்ட ஆல்ரெடி ஏதாச்சும் ஒரு எஸ் பேங்கோடைய கிரெடிட் கார்டு இருக்குன்னா இந்த கிரெடிட் கார்டு உங்களுக்கு கிடைக்காது. ஏன்னா எஸ் பேங்க் பொறுத்த வரைக்கும் என்னன்னா எஸ் பேங்கோடைய உங்ககிட்ட ஏதாச்சும் ஒரு கிரெடிட் கார்டு தான் இருக்க முடியும். ஸோ அதனால சப்போஸ் உங்ககிட்ட ஆல்ரெடி ஏதாச்சும் வந்து எஸ் பேங்கோடைய கிரெடிட் கார்டு இருக்குன்னா இந்த கிரெடிட் கார்டுக்கு நீங்கள் எலிஜிபிள் கிடையாது. எனக்கு வந்து பேங்க் ஆஃப் பரோடாவுடைய இந்த யூனிக் கோல்டெக்ஸ் கிரெடிட் கார்டு தான் வந்து கிடைச்சிருக்கு. ஸோ இது வந்து என்னுடைய பேங்க் ஆஃப் பரோடாவுடைய கிரெடிட் கார்டு. அடுத்ததாக இந்த கிரெடிட் கார்டோடைய எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா பற்றி பார்க்கலாம். இப்போ என்னன்னா இந்தியன் ரெசிடென்ட்டாக இருக்கணும். தென் இந்த கிரெடிட் கார்டுக்கு சேலரிடு இல்லைன்னா செல்ஃப் எம்ப்ளாய்டு ஒரு பிஸ்னஸ் பர்சனாக இருக்கணும். தென் உங்களுடைய அந்த கிரெடிட் ஸ்கோர் இருக்கு இல்லையா, சிபில் ஸ்கோர், அது வந்து ஓரளவுக்கு நல்லா இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா இந்த கிரெடிட் கார்டு வந்து கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்ததாக யார் வந்து இந்த கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ணலாம், இந்த கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ணலாமா வேணாமான்னு கேட்டிங்கன்னா, இப்போ இது வந்து ஒரு லைஃப் டைம் ஃப்ரீ கிரெடிட் கார்டு. இதில் எந்த விதமான அந்த ஜாயினிங் ஃபீஸ், ரினியூவல் ஃபீஸ் வந்து கிடையாது. ஸோ அதுக்காகவே இந்த கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் சப்போஸ் நீங்கள் ஏதாச்சும் ஒரு கிரெடிட் கார்டு மூலியமாக ஸ்பெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு அந்த ரிவார்டு வந்து கிடைக்கும் இல்லையா, அது சப்போஸ் உங்களுக்கு தங்கமாக வேணும்னா இது வந்து உங்களுக்கு ரொம்பவே நல்ல கிரெடிட் கார்டாக இருக்கும். ஏன்னா ஒரு யூனிக்கான கான்செப்டில் இந்த கிரெடிட் கார்டு வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதனால் உங்களுக்கு கிடைக்கிற அந்த டிஜி கோல்டு இருக்கு இல்லையா, அது வந்து ஃபியூச்சரில் லாங் டேர்மில் சப்போஸ் அந்த தங்கத்தோடைய மதிப்பு வந்து அப்ரிஷியேட் ஆகும்போது இந்த டிஜி கோல்டோடைய மதிப்புமே பார்த்தீங்கன்னா அப்ரிஷியேட் ஆகும். ஸோ அது வந்து ரொம்பவே நல்ல விஷயமா இருக்குது. தென் சப்போஸ் நீங்கள் அதிகமாக வந்து இந்த ஃபாரின்லலாம் போயிட்டு ட்ராவல் பண்ணுவீங்கன்னா, இல்லைனா நீங்கள் அப்ராடில் அதிகமான நாள் இருப்பீங்கன்னா இந்த கிரெடிட் கார்டு உங்களுக்கு ரொம்பவே நல்ல கிரெடிட் கார்டாக இருக்கும். இந்த கிரெடிட் கார்டு மூலியமாக இன்டர்நேஷ்னலி ஸ்பெண்ட் பண்ணும்போது அந்த 0 ஃபாரெக்ஸ் மார்க்அப் பெனிஃபிட் வந்து கிடைச்சிரும். இந்த எஸ் பேங்க் இல்லைனா பேங்க் ஆஃப் பரோடா, இந்த ரெண்டு பேங்க்ல எந்த பேங்க் உங்களுக்கு இந்த கிரெடிட் கார்டு வந்து இஷ்யூ பண்றாங்க அது நீங்க இந்த கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ணும்போது தான் தெரியும். ஸோ அதனால இந்த கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ற லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அது மூலியமாக நீங்க வேணும்னா இந்த கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த யூனிக் கோல்டெக்ஸ் கிரெடிட் கார்டு பத்தி நம்ம நிறைய விஷயங்கள் வந்து பார்த்துருக்கோம். இப்போ இந்த கிரெடிட் கார்டு பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, இந்த கிரெடிட் கார்டுக்கு நீங்க அப்ளை பண்ணுவீங்களா இல்லையா, அதை நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. தென் சப்போஸ் உங்களுக்கு இந்த டாபிக்ல ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா அதை நீங்க கமெண்ட்ல கேளுங்க. தென் இந்த வீடியோவை இங்க வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றி. சப்போஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக இந்த கோட்டக் மஹிந்திரா பேங்க்ல எப்படி ஒரு 0 பேலன்ஸ் சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்றது அதை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோல சொல்லியிருக்கேன், வேணும்னா நீங்க பார்த்துக்கோங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோல பார்க்குறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.